ஹாய், வெல்கம் டு சத்யா சோதனை. இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எல்லாம் எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கிக்கணும். இந்த ஆட்டு ரத்தம் நமக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரம் கொடுக்கறனால அவங்களுக்கு நல்லா அயன் கிடைக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரத்தத்தை இதில் ஊற்றிடணும். கைவிடாமல் அதை கலக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சில ரத்தத்தில் அவங்களே உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் லைட்டாக உப்பு போட்டு கிளறிட்டுருக்கேன். இது ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தை போட்டுடணும். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாக கலந்து விட்டால் போதும். நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சூப்பர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.